இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலியமா பார்க்கிற உங்களையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன், அன்போடு உங்களை நான் வரவேற்கிறேன். நம்முடைய தெய்வ வார்த்தையை நீங்கள் தவறாமல் நீங்க கேட்டு வருகிறீங்க. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் இந்த சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இயேசு ரத்தத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு ரத்தத்தில் இருக்கக்கூடிய வல்லமை, இயேசு ரத்தத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தம், இயேசு ரத்தத்திற்குரிய ஆசீர்வாதம், இதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த சேனலை பாருங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் தயவு செய்து அதை பண்ணுங்க, மற்றவங்களுக்கு அதை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிவை அடைவோம், தேவன் சித்தம் உள்ளார்கள். ஆகையாலே இந்த வசனங்களை, இந்த மெசேஜை நீங்க மற்றவங்க ஃபார்வர்ட் பண்ணும் போது அதையும் அந்த வசனத்தை ஜனங்கள் கேட்பார்கள். அது நிமித்த கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடியது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமான ரத்தம், இயேசுவின் ரத்தம் வெளியேற பெற்ற ரத்தம், இயேசுவின் ரத்தம் விலை கொடுத்து கூட வாங்க முடியாத ரத்தம். அந்த ரத்தத்திலே வல்லமை இருக்கிறது, இயேசு ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது, இயேசு ரத்தத்திலே அதிகாரம் இருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தான் எதற்கு பயப்படுவான் என்றால் இயேசுவின் ரத்தத்துக்கு மட்டும்தான் அவன் பயப்படுவான், வேற எதற்கும் அவன் பயப்பட மாட்டான். இப்ப யுத்தம் நடக்கிறது, பெரிய பெரிய ஏவுகணை அனுப்புறாங்க. என்னுடைய நாடு எவ்வளவு பெரிய வல்லரசர் நாடு தெரியுமா? அமெரிக்காவுக்கு வல்லரசர் நாடு பேர் வந்தது காரணம் என்ன தெரியுமா? அவங்க செல்வாக்க காட்டிலும் அங்க அனுப்புற ஒரு ஏவுகணை, ஒரு ஆயுதம். அது நிமித்தம் என்ன பண்றாங்க, நான் பெரிய நாடு, என்கிட்ட எதுவும் மோத முடியாதுன்னு. ஆனா சாத்தான் கிட்ட எந்த ஏவுகணை வந்தாலும் அவன் பயப்பட மாட்டான், அது அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா எதற்கு அவன் சாத்தான் பயப்படுவான்டா? மனுஷர்கள் ஏவுகணை கண்டு பயப்படுவார்கள், செல்வாக்கை கண்டு பயப்படுவார்கள், அதிகாரங்களை கண்டு பயப்படுவார்கள், படையை பார்த்து ஐயோ இவங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நம்ம அவங்கள சண்டைக்கு போன பயப்படுவான். ஐயோ இவங்க கிட்டயா எத்தனை வீடு இருக்குது, எத்தனை பிளாட் இருக்குது, ஐயோ அவங்கள காவல்துறை தெரியும், எத்தனை டாக்டர் அட்வொகேட்டை தெரியும் சொல்லி பயப்படுவாங்க. ஆனா சாத்தான் இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டான். சாத்தான் எதற்கு பயப்படுவான் என்றால் இயேசு ரத்தத்துக்கு மட்டும்தான் அவன் பயப்படுவான். ஒரு ஆமென் சொல்லுவான். அதே போல இயேசு ரத்தம் தான் மனிதனுடைய எல்லா பாவங்களையும், அக்கிரமங்களையும், அநியாயங்களையும், மீறுதலையும், அது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் மன்னிக்க கூடியது, பரிசுத்தப்படுத்தக்கூடியது, சுத்திகரிக்கக்கூடியது, அவனை நீதிமானாய் மாற்றக்கூடியது எது என்றால் இயேசுவின் ரத்தம் மட்டும்தான். கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான்? ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு நதியில போய் மூழ்கி எழுந்துட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுதுவாங்க. ஆனா திரும்பி வந்து அதே ஒரு குடியோ மற்ற பாவங்களோ செய்வாங்க, அது பாவம் மன்னிக்காது. நான் இன்னும் ஒரு சில பேர் கேட்டேன். இந்த நாளிலே நான் ஒரு கடைக்கு போனேன். கடைக்கு வாங்கும்போது ஒரு கறி வாங்கும்போது அந்த கடையில கேட்டேன், அவரு ஒரு பாய், இந்த நாள்ல டீ சாப்பிடுங்க பாய் அப்படின்னு. அப்பா சொல்ற, நாங்க நோம்பு இருக்கிறோம் அப்படின்னு. எனக்கு தெரியாது, கேட்கிறேன், தவறா நினைச்சுக்காது. எதுக்கு நீங்க நோம்பு இருக்குங்க? நாங்க எதுவும் சாப்பிட மாட்டோம், எச்ச கூட மெழுங்க மாட்டோம், ஆனால் ரொம்ப வைராக்கியமா நோம்பு இருக்கிறீங்க. எது மொத்த ஒரு காரணம் இருக்கு இல்லையா? இப்ப நாங்க கூட 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், ஏசப்பாவுடைய மரித்த நாள் வந்து அதுக்காக நாங்க இருக்கிறோம். நீங்க எதுக்காக இருக்கீங்க? அப்போ சொன்னாரு, எங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுவதற்காக நாங்க நோம்பு இருக்கிறோம். அப்ப நான் யோசனை பண்ணேன், இந்த நோம்பெல்லாம் முடிச்சிட பிற்பாடு நீ குடிச்சினா, இந்த நோம்பெல்லாம் முடிச்ச பிற்பாடு ஒருத்தனை போட்டு நீ அடிச்சினா, இந்த நோம்பெல்லாம் முடிச்ச பிற்பாடு ஒருத்தனை ஏமாத்தினா, அப்ப அது மன்னிக்கப்பட்டுதாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாங்க நோம்பு இருக்குது எதுவும் பண்ணாமது எங்க பாவம்லாம் நான் அந்த வாழ்நாள் வருஷம் முழுதும் செய்து எல்லா பாவம் அதனால கிடையாது. ஒருவன் புண்ணிய ஸ்தலத்துக்கு போவதனாலோ, ஒருத்தர் சுத்த தண்ணினால, ஆறுனால, நதினால மூழ்கி எழுந்ததுனாலோ, ஒருத்தவன் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கிறதுனாலயோ, ரொம்ப தூரம் செருப்பு இல்லாம நடக்கிறதுனாலயோ, தன் சரீரத்தை கிழித்து கொள்வதனாலயோ, இல்ல 1000 பேருக்கு 1 கோடி கொள்ள அடிச்சு 1 லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுறதுனாலயோ அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. மனிதனுக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடியது எது என்றால் இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான். இயேசு ரத்தம் தான். வேதம் சொல்கிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம்
சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். எல்லாரும் கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் சேர்ந்து என்னோட சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும், என் குடும்பத்தை சுத்திகரிக்கும், என் சபையை சுத்திகரிக்கும், எல்லா மக்களையும் கழுவி சுத்திகரிக்கும். நல்ல கைதறி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என்ன ஏசப்பாவுடைய ரத்தத்திலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏசப்பாவுடைய ரத்தத்திலே ஒன்று, இந்த இயேசுவின் ரத்தம் நம்ம மேல இருந்தா, இயேசுவின் ரத்தம் நம்ம மேல இருந்தா முதலாவது ஆசீர்வாதம், இந்த உலகத்துல வருகிற எல்லா தீமையிலிருந்து, இந்த உலகத்துல வருகிற எல்லா ஆபத்திலிருந்து, தீமையிலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசு கொண்டு வருகிற எல்லா பலவீனத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கும். இந்த இயேசுவின் ரத்தம் நம்ம மேல இருந்தா, நம்ம தலைமையில இருந்தா, நம்ம குடும்பத்துல இருந்தா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தீமைகளும், எல்லா ஆபத்துகளும், எல்லா நோய்களும், பிசாசுடைய கிரியை கூட நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளை தொட முடியாது, டச் பண்ண முடியாது. சண்டை போடும் போது, கோவப்படும் போது சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, என் தலைமுடிய கூட இயேசு ரத்தம் இருந்தா, நம்ம தலைமை இருந்தா, சாத்தா நம்ம தலைமுடிய கூட தொட முடியாது. ஒரு ஆமே சொல்லுவோம், சொல்லுவோமா? அதை குறித்து நான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, யாத்திரகாமம் 12ஆம் அதிகாரம், யாத்திரகாமம் 12ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே 83ஆம் பக்கம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்களும் பைபிளை யூடியூப் சேனல் பார்க்கிறவங்களும் நீங்களும் பைபிள் எடுத்துக்கொண்டு அதை நீங்க பாருங்க. பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் வரைக்கும் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. பார்வோன் கிட்ட கர்த்தர் மோசே மூலமா பேசினார். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்க, இவர்கள் வனாந்தரத்துல போய் கர்த்தர் ஆராதிக்கணும், இவர்களை போக விடணும். அந்த பார்வோனுக்கு, அந்த எகிப்துல இருக்கிற ராஜாவா இருக்கக்கூடிய பார்வோன் சொன்னா அனுப்ப முடியாது. என்ன வேணா சொல்லு, நீ யார், நான் அனுப்புதுன்னு. அப்ப மோசே சொன்னாரு, இந்த ஜனங்களை அனுப்ப சொல்றது நான் இல்லப்பா, இந்த ஜனங்களை உண்டாக்கின ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுள் தேவன் சொன்னார்னா, அதுக்கு பார்வோன் என்ன சொன்னா தெரியுமா? அது பார்வோன் என்ன சொன்னா தெரியுமா? யார் உன் கடவுள்? உன் கடவுளுக்கு நான் ஏன் பயப்படணும்? ஏன் எகிப்தில் இல்லாத கடவுளா சொல்லி 3 கோடி முன்னோர்கள் கடவுளை அவன் காண்பிச்சான். எல்லா கடவுளை காண்பிச்சான். இத்தனை கடவுளை நான் வணங்குற, நீ ஆராதிக்கிறது ஒரே ஒரு கடவுள், அந்த கடவுளுக்கு நான் பயந்து ஜனங்களை அனுப்பணுமா? கடவுளுக்கே பயப்படாதவன் யார் என்ற அந்த பார்வோன். ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளவு சேனைகள், ராணுவங்கள் இருந்தது. உலகத்தில் கூடிய வல்லரசான நாடு அமெரிக்கா போன்று பெரிய வல்லரசான நாடு அந்த எகிப்தில் இருந்தது. நிறைய ராதங்கள் இருந்தது அவங்ககிட்ட. எதற்கும் பயப்படாம, கடவுளுக்கே பயப்படாமல் கேட்டவன், who are your God? யார் உன் கடவுள்? உன் கடவுளுக்கு நான் ஏன் பயப்படணும் அப்படி கேட்டான். அவர் சொன்னாரு, என் கடவுள் யார் என்பதை நான் சொல்லி காண்பித்த காட்டிலும் நான் செய்து காண்பிக்கிற சொல்லி மோசே இப்ப தேவன் முறையிட்டார். ஒரு வாதம் இல்லை, ஒரு வாதை அனுப்புனாரு. பார்வோன் சொன்னா அனுப்ப முடியாது. 2வது வாதி அனுப்புனாரு, மறுபடியும் சொன்னா அனுப்ப முடியாது. 3வது அனுப்புனாரு, அனுப்ப முடியாதுன்னா 9 வாதை அனுப்புனாரு. எத்தனை வாதைங்க? 9 வாதைக்கும் பைபிள்ல பார்வோம். பைபிள்ல கடைசியா சொல்றாரு, 10வது வாதை அனுப்புறேன். பார்வோன் என்ன பண்ணுவான்? முதல்ல எழுந்து நீங்க வனாந்தரத்துக்கு போய் உன் தேவன் ஆராதிக்கணும், உன்னை துரத்தி விடுவான் பாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே நம் தேவனை ஆராதிக்கிறோங்க. பார்வோனுடைய சேனை எல்லாம் ஆண்டவரை மறுதலித்து விக்கிரத்தை, ஐயா சொன்னா பாத்தீங்களா, பாகால விக்கிரத்தை வணங்குறவங்க. அப்ப கர்த்தர் சொன்னாரு, என்னை ஆராதிக்கிறவர்களுக்கும் விக்கிரத்தை ஆராதிக்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன். அவர்கள் தேவன் தான், அவனுக்கு கடவுள் நினைச்சானே, என்னுடைய காட்டுல பெரிய சக்தி இருக்குன்னு சொன்னானே, அந்த கடவுளுக்கு சக்தி இருக்கிறதா, எனக்கு சக்தி இருக்கிறதானே நான் காண்பிக்கிறேன். 2வது, நான் யார் என்பதை பார்வோனுக்கு காண்பிக்கிறேன். என்னையே யாருன்னு கேட்டால நான் காண்பிக்கிறேன் சொல்லி அவர் என்ன சொன்னார்னா, நான் இஸ்ரவேலுக்கு ஒரு பிரமாணத்தை சொல்றாரு, அவனை காப்பாத்துறாரு. அது என்ன சொல்றாருன்னா, முதலாவது யாத்திரகாமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. மோசே கிட்ட சொல்றாரு, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும்
ஒரு வயது உள்ளமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது வெள்ளை ஆடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். என்ன கவனிக்க, கர்த்தர் இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்காக ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் இந்த இடத்துல உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், அது மோசே நீ கவனமா நீ செய் சொல்ல போறாரு. அவர் இஸ்ரவேலுக்கும் பார்வோன் எகிப்துக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க போறாரு. சொல்றாரு, நான் சொல்ற காரியத்தை செய். ஒரு ஆட்டுக்குட்டி நீ தெரிந்து கொள். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி ஆணா இருக்கணும் கூடாது, அது ஆணா இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும். பழுதற்றதுன்னா பழுதற்றதுன்னா இல்ல, ஒரு குறை இல்லாமல் இருக்கணும். நோய் இல்லை, அதாவது அது ஒண்ணு கரெக்ட். பழுதட்டுனா ஒரு குறை இல்லாமல் இருக்கணும். இப்போ ஒரு சிக்கன் வாங்க நீங்க போறீங்க, ஒரு கோழி வாங்க போறீங்க. அந்த கோழி என்ன பண்ணுவான், உள்ள அவன் கூண்டுல ஒட்டி அந்த இடத்துல இருந்து அவன் தேடி எடுப்பான். ஒரு கோழி நீங்க வாங்க போறீங்க, வாங்கின உடனே அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுவான், ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கால் உடைஞ்சிருக்குது எடுக்கான்னு வச்சுங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், எப்பா அது வேணாப்பா, அது கொஞ்சம் கால் உடைஞ்சிக்குது, நல்லா இருக்குதான் எடுப்பான். ஒண்ணு கைத்து உடைஞ்சிக்குது ஒரு கோழிக்கு, நம்ம என்ன சொல்லுவோம், கைத்து முறிஞ்சிக்குது, அந்த கோழியை போய் எடுக்கிறேன், நல்ல பையன் எடு. இன்னொரு பையன் அவன் தேடுவான், அது மெலிஞ்சு போயிருக்கும், கொஞ்சம் எலும்பு தோளமா இருக்கும், அதை எடுப்பான் அவன். ஏன்னா நல்லா இருந்த முதல்ல உனக்கு கொடுத்தணும்னு பார்ப்பான். நம்ம உசராத பாத்துறோம், எப்பா எலும்பு தோளமாகுது, கறியே அதில் இல்லை, அந்த கோழி அப்பா எடுக்கிற, நல்ல கோழியாயிடு, நல்ல கை கால் உழுதாயிடு, நல்ல தலை உழுதாயிடு, நல்ல உடம்புலாம் லெக் பீஸ்லாம் நல்லா இருக்கணும். சொல்லுவோமா இல்லையா நம்ம சாப்பிடுறது? அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பழுதற்றுதுன்னா ஒரு குறை அந்த ஆட்டில இருக்கக்கூடாது. இது எல்லாம் நான் அர்த்தம் உள்ளவர்கள், வெளிப்பாடு உள்ளது, மறைப்புள்ளது, தேவ ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. கவனிங்க, இது யார் அப்படின்னு நாம் பார்த்தோம் என்றால், இந்த ஆட்டுக்குட்டியானது யார் என்றால், யோவான் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. யோவான் 1:29 வாசிக்காதீங்க. யோவான் சாரகன் இயேசு பார்த்து சொன்னான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்துற அந்த ஆட்டுக்குட்டி யார் என்றால், அது நேலாட்டும் நிஜம் யாரும் என்றால், சர்வ லோகத்தின் எல்லா பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடியதே இந்த இயேசு கிறிஸ்து. இரண்டாவது அவர் சொல்றார், இந்த ஆடு எப்படிப்பட்டதா இருக்கணும், ஆணா இருக்கணும். ஆட்டுக்கு ஆணுங்குது, பெண்ணுங்குது. மூணாவது குட்டி கூட இல்லையா? ஆனா இங்க தேவன் கரெக்டா சொல்றாரு பாருங்க, அது ஆணா இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஆணா பெண்ணா சொன்னா பாருங்க. மூணாவது என்ன சொன்னாரு, பழுதற்றதா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பழுதற்றதா இருக்கு. பழுதற்றதுன்னா நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஒரு குறை இருக்கக்கூடாது. இந்த பூமியில பிறந்த எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில குறை இருக்கு. குறை இல்லாமல் பிறந்த மனிதன் உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாரும் பாவத்தில் பிறந்தவர்கள், பாவத்தில் வளர்ந்தவர்கள். பாவம் செய்யாத மனிதன் ரோமர் 3:10-11 சொல்லப்படுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை, நல்லவன் ஒருவனும் இல்லை, பரிசுத்தவான் ஒருவனும் இல்லை. அதே ரோமர் 3:23 சொல்லப்படுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நீதிமான், என் வாழ்க்கையில பிறப்புல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு மிஸ்டேக் கிடையாது, ஒரு குறை இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு குறை. நான் ஒரு ட்ராக்ஸ் எடுத்து கையில கொடுத்தேன், குடியை கெடுக்கணும். அவர் அப்படியே வாங்க கூட இல்லை, பார்த்தேன் குடியை கெடுக்கணும். ஐயா நான் குடியெல்லாம் கொடுக்க மாட்டேயா அப்படின்றாரு. கொஞ்ச நாள் பார்த்து நான் பண்ணது, பாக்கெட்ல இருந்து ஒரு சிகரெட் எடுத்து வாயில வச்சுக்கின்னு குடிக்கல. இப்ப என்ன நீ வலிக்கிற? நான் சொல்றது புரியுதா உனக்கு? ஒரு இந்த பாவத்தை நீ செய்யல, வேற ஒரு தவற கொலை செய்யலாம். அவனுமே நான் கொலைகாரம் இல்லையா, அவன் எத்தனை கொலைகார போறாம கொலைகாரம். கரெக்ட் நீ சொல்ற. உன் மனசுல என்ன எண்ணம்? அவன் கூட அந்த சகோதரன் எத்தனை வீடு வச்சுருக்கான், எவ்வளவு நகை நட்டு போறான், கவர்மெண்ட்ல வேலை செய்யறான், எனக்கு காசே கொடுக்க மாட்டான், அவன் எப்படின்னா அழிஞ்சு போகணும், எப்படின்னா செத்து போகணும். உங்களுக்கு இருந்த அந்த கொலை என்ன இருக்குதா இல்லையா? அப்ப நீ ஒரு சொல்றது புரியுதா? சொல்றது அவன் கொலை செய்து கொலைகாரனா இருக்கிறான், அவன் இருதயத்துல என்ன இருக்குது? அப்போ மனுஷாதான் சொல்றான், இந்த பூமியில பிறந்த எல்லாருமே
பாவம் இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வந்தவர், பரிசுத்தமா வாழ்ந்தவர், ஒரு பாவம் செய்யாதவர், ஒரு பாவம் அவரிடத்துல இருக்குதுன்னு இந்த உலகத்துல யாருமே சொன்னது கிடையாது. இந்த 2026 வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது, இனிமேல யாரும் சொல்ல முடியாது. உங்களிலே யார் என்னை குற்றச்சாட்ட முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டவர் யார் என்றால் ஏசப்பா ஒருத்தர் மட்டும்தான். இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வந்தவர், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், பரிசுத்தமாய் மரித்தவர், உயிர் தேர்ந்தவர், ஒரு பழுதற்றது யார் என்றால் குறையில்லாதவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். கைகதடி உற்சாகமா கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சரி, அதுக்கப்புறம் 12ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் வசனம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர்கள், மிருகங்கள், ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவை எல்லாம் அதம் பண்ணி எகிப்தேவர்கள் மேல் நீதி செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்க கடவுது இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். எல்லாரும் சேர்ந்து படிங்க. அழிக்கும் வாதை எனக்குள்ளும் என் குடும்பத்துக்குள்ளும் வராது. நீங்க வாசிக்காதீங்க. 14ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறும் நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசாரிப்பதாக அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியாயமாக ஆசாரிக்க கடுவீர்கள். எல்லாரும் நாமே சொல்லுவோம். சொல்லுவோமா? நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப என்ன கவனிங்க. நிமிந்து உட்கார முகத்தை பாருங்க. என்ன சொல்றாரு ஏசப்பா? சொல்றாரு, அந்த ஆட்டு ரத்தத்தை நீ எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? உங்க வீட்டு வாசற்கள், அந்த வாசற்கல்ல நீ தடிவிட்டு, வீட்டு வாசற்கல்ல தடிவிட்டு நீங்க இருங்க. அந்த வீட்டு உள்ளே நீங்க இருங்க. ரத்தத்தை தெளித்து வீட்டு உள்ளே இருங்க. இரவு நேரத்திலே, நடு ராத்திரியிலே, நடு ஜாமத்திலே நான் கடந்து வருவேன். பார்வோன் என்ன சொன்னா? யார் உன் கடவுள்? உன் கடவுளுக்கு நான் ஏன் பயப்படணும் சொன்னான்ல. என் ஜனங்களை நான் உன் ஜனங்கள்லாம் போக விட மாட்டேன், அடிமையா தான் இருக்கணும் சொன்னான்ல. அவர்கள் அவங்கிட்ட என்ன சொன்னா? அவங்கிட்ட 303 தேவர்கள் இருக்கிறாங்க. நீ ஒரே ஒரு கடவுளை சொல்ற, ஒரு கடவுளுக்கு நான் பயப்பட மாட்டேன், என்கிட்ட 303 கடவுள் இருக்கிறாங்க சொன்னால. அந்த கடவுளுக்கு வல்லம் இருக்கிறது, எனக்கு வல்லம் இருக்கிறது. நான் யாருன்னு அவனுக்கு பார்வனுக்கு தெரியல. நான் யாருன்னு அவனுக்கு காண்பிக்கிறேன். கடைசி அவங்கள எப்பா சாமி முதல்ல இங்க எத்த விட்டு ஓடுங்கடான்னு சொல்லி உங்களுக்கு சொல்வான்னு சொல்லி நடு ராத்திரி நான் கடந்து வரும்போது பார்வனும் எகிப்தில் இருக்கிற பிறந்த எல்லா தலைச்சல் பிள்ளையும் சாகும். எல்லா தலைச்சல் பிள்ளையும் சாகும். ஆனா நான் கடந்து வரும்போது, ஒரு மரண தூதன் கடந்து வரும்போது, நீங்க நடு ராத்திரில இரவு நேரத்துல ஒரு 1 மணியோ 2 மணியோ பாருங்க, ரோடெல்லாம் சிலோன்னு இருக்கும். ரோட்ல ஆள் நடமாட்டம் இருக்காது, தெருவில் நடமாட்டம் இருக்காது, ரோடெல்லாம் ஜிலோன்னு இருக்கும். ஏன்? எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? வீட்டுல படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. சேவல் கூவுற கோய் கூட நடுராத்திரில நடு நேரத்துல அப்படின்னு தூங்கிட்டு இருக்கும் இல்லையா? எல்லாரும் தூங்கிருப்பாங்க நடுராத்திரில. எல்லா பறவைங்க, மிருகங்க எல்லாம் தூங்கும் நடுஜாம. அந்த நேரத்தை அவனு சொன்னா, கடந்து வரும்போது உன் வீட்டு வாசலை பார்க்கும் அந்த ரத்தம் இருக்கணும். என்ன ரத்தம்? என்ன ரத்தம்? அந்த ரத்தம் இருக்கணும். நான் கடந்து வரும்போது எகிப்துல இருக்கிற எல்லா தலைச்சின் மேலயும் சாவான் அப்படின்னு சொல்றாரு. 22 சொல்றாரு, ஈசோப்பு கொந்துகளினால் கொத்த எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்கள் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு, சத்தமா சொல்லுங்க, வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். இதுல எல்லாமே நான் அர்த்தம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் பேசுறது எல்லாம் ஒரு வெளிப்பாடு இருக்குது, மறைப்பு இருக்குது, தேவ ரகசியம் இருக்குது. நம்முடைய நன்மைக்காகவே கர்த்தர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஈசோப்பு என்ன செடி எடுத்துக்கொள்ளுங்க. செடி பேர் என்ன? செடியோட பேர் என்ன? ஈசோப்பு என்ன செடி எடுத்துக்கோ. அந்த ஆட்டை பலி செலுத்துறவர்
ஆனான ஆடு, பழுதற்றான ஆடு, அந்த ரத்தத்தை ஒரு கிண்ணையில எடுத்துக்கோ, கிண்ணத்துல எடுத்துக்கோ. அந்த ஈசோப்பெண்ண செடியில எடுத்துட்டு உன் வீட்டு வாசக்கால் மேல தெளி. யார் சொல்ற? தேவனாய் கர்த்தர் மோசேகிட்ட சொல்றாரு, தெளிச்சுக்க. நடு ஜாமத்திலே, நடு நேரத்திலே, எல்லாரும் தூங்குற நேரத்திலே, ஒரு 3 மணி வச்சுக்கல, நம்ம வார்த்தையில சொல்லணும். எல்லாரும் 3 மணிக்கு என்ன பண்ணுவாங்க நைட்ல? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆள் நடமாட்டம், வெளியே எங்குமே மிருகத்துல பறவை எல்லாம் தூங்கும். அந்த நேரத்துல வரும்போது உன் வீட்டு வாசக்கால அந்த ரத்தத்தை நான் பார்த்தேன்னா, உன் வீட்டுல ஒரு மரண தூதம் கூட உள்ள போக மாட்டான். உன் வீட்டுல எல்லாருமே இருக்கணும். அதான் சொல்றாரு, உன் வீட்டுல எல்லாரும் இருக்கணும். இருக்கும்போது யாரையும் தொடாம மரண தூதன் கடந்து போகும். ஆனா எகிப்திலே பார்க்கும் போது எல்லா தலைச்சின் பிள்ளைகளும் சாகுன்றார். நல்ல கவனிங்க. அந்த வேதம் சொல்லுகிறது ஈசப்பெண்ணும் கொழுந்து அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? கவனிங்க, முகத்தை பாரு. ஈசப்பெண் சொன்ன செடி, ஈசப்பெண்ணும் செடி. அந்த ஈசப்பெண்ணும் செடி எதுனா, நல்ல கவனிங்க, அதுல அர்த்தம் இருக்கு, வெளிப்பாடு இருக்கு. கவனிங்க. ஆவியான உன் கண்களை திறப்பான். என் கண்களை திறந்த உங்களுக்கு கண்ணை திறப்பான். நம்முடைய நாக்கு. ஈசப்பெண்ண செடி எது? சூப்பர். இரண்டாவது, ஆண்டவர் எங்க தெரிவிக்க சொல்றாரு? சூப்பர். எங்க தெரிவிக்க சொல்றாரு? நம்ம மரவாசல் பண்றது தண்ணி எங்க தெளிப்பாங்க? வாசகால தெளிப்பாங்க. ஆனா ஆண்டவர் எங்க தெரிவிக்க சொல்ற ரத்தத்தை? நான் இந்துவா இருந்தேன், எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை வீட்டு மேலாம் தெளிப்பாங்க, வீட்டை சுத்தி தெளிப்பாங்க இல்லையா, அந்த ரத்தத்தை கூட வீட்டாண்ட தெளிப்பாங்க. ஆனா இங்க சொல்லப்படுது, அவருடைய ரத்தத்தை வீட்டு வாசக்கல்ல தடுவுன்ற. அது என்ன அர்த்தம்? அது என்ன வெளிப்பாடுனா, வீட்டு வாசக்கல் எதுனா நம்ம வாயின் உதடு. அது எப்படியா நம்ம வீட்டு வாசப்படி? இதுக்கு அதுக்கு என்னையா சம்பந்தம்? வீட்டுக்கு ஒரு வாசப்படினா கரெக்ட், நம்ம வாயினா உதடுதான் வாசப்படினா அது எப்படி? கவனிங்க, அது விளக்கு, ஆவியார் விளக்குவார். இப்ப நம்ம எந்த ஒரு வீட்டுல ஒரு பொருளை நம்ம கொண்டு வரோம், எப்படி கொண்டு வருவோம்? ஜன்னல் வழியா கொண்டு வருவோமா? பூரியை பிரிச்சு கொண்டு வருவோமா? இல்ல செவரை உடைச்சு உள்ள இறக்குவோமா? எப்படி நம்ம வீட்டு உள்ள ஒரு பொருளை கொண்டு வருவோம்? வாசக்கால் வழியா தான் வருவோம். அதே போல இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப சர்வீஸ் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுல போய் சாப்பிட போறீங்க, சிக்கனோ பீஃபோ மீனோ ஏதோ சாப்பிட போறீங்க. எந்த வழியா சாப்பிடுவீங்க? கண்ணு வழியா சாப்பிடுவியா? காது வழியா சாப்பிடுவியா? மூக்கு வழியா சாப்பிடுவியா? இப்ப நீங்க போய் வெயில் ஜூஸ் குடிக்க போறீங்க, காது வழியா குடிப்பியா? மூக்கு வழியா குடிப்பியா? கண்ணு வழியா குடிப்பியா? எப்படி குடிப்பனே? அப்போ உடம்புல எல்லாம் போகுது, எந்த வழியா போகுது? அதான் வாசத்தை. ஆண்டவர் எவ்வளவு நாணமா சொல்றாரு, ஈசப்பெண்ண பொழுதுனா நாக்கு. உன் வாசக்கல்ல தடவுனா அந்த நாக்குனால என்ன பண்ணு? இயேசுவின் ரத்தம் என் மேல் இருப்பதாக என் நாக்கு சொல்லும் போதே, அந்த நாக்கு மேலே கீழே போயிட்டு வரும்போதே என் வாசற்கால என்ன பண்ண? அந்த இயேசு ரத்தம் தடுவுறது. என்ன குறிக்கனா, என் வீடு முழுதும் அந்த ரத்தம் இருக்குது போல என் சரீரம் முழுதும் இயேசு ரத்தமாய் மாறுது. அதான் இயேசப்பா சொல்றாரு, அந்த ஈசப்பெண் ரத்தத்தை எடுத்து வீட்டு வாசற்கால தடுவுறது போல உன் நாக்குனாலே இயேசு ரத்தம் என் சரீரத்தில் இருப்பதாக, இயேசு ரத்தம் என் ஆவில இருப்பதாக, இயேசு ரத்தம் என் சரீரத்தில் இருப்பதாக சொல்லும் போது உன் ரத்தம் முழுதும் கழுவி சுத்திகரிக்கும். ஜெபம் நேரம் காலையில எழுந்து கர்த்தருடைய கிருபையினாலே 3 மணி நேரமும் ஜெபம் நேரம். திடீர்னு அந்த ஜெபம் இருக்கும் போது நான் பண்ணிருக்கிறேன் வச்சுங்களேன், பயங்கரமான ஏதோ ஊழத்துக்கு போய் ஏதோ ஒரு மரணம் வர மாரி ஒரு மனதில் எண்ணம் வரும். இயேசு ரத்தத்தினாலே மனது சிந்தனை இருதய கழுவி சுத்திரிக்கப்படுவதாக வாயினால் அறிக்கை செய்து இருப்போம் பாருங்க. என் மனதில் இருந்த அந்த எண்ணம் அப்படியே போயிடும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நைட்ல தூங்கினே இருப்போம், திடீர்னு பயங்கரமான ஒரு கெட்ட கனவு. கால் எழுந்த உடனே என்ன இது மாதிரி கெட்ட கனவு வந்துச்சு? உங்களுக்கு கூட வந்திருக்கும். எனக்கு தான் வந்த மாரி பார்க்காதீங்க, உங்களுக்கு கூட வந்திருக்கும். அது வராத மாரி உட்காந்துருக்காதீங்க. அப்போ அந்த கெட்ட கனவு வந்த உடனே நீங்க என்ன செய்யணும்? என்னடா இது இவ்வளவு பயங்கரமான கனவாகுது அப்படின்னு யோசிக்காதீங்க. சாத்தான் விதைச்சிருக்கிறான். அதை சுத்திகரிக்கக்கூடிய வழி என்ன தெரியுமா?
இயேசு ரத்தத்தினால இரவுல உண்டான கெட்ட கனவு கழுவி சுத்திகரிக்கப்படுவதால் என் மனதில், என் சிந்தனையில இருக்கிற எல்லாம் இயேசு ரத்தம் கழுவட்டும் அப்படின்னு நீ வாயினால சொல்லும் போது அந்த ரத்தம் உன் மனதையும் உன் சிந்தனையும் உன் இருத்தை அப்படியே கழுவி சுத்திகரித்து போகும். ஒரு ஆமையை சொல்லுவோமா? காலையில் நம்ம எழுந்துக்கணும், பாத்ரூம் போய் குளிக்கணும். நம்ம உடம்பு கொஞ்சம் கசகசன்னு இருக்குது, அங்க கொஞ்சம் அரிப்பாகுது, உடம்பெல்லாம் அழிக்காது. நம்ம தண்ணியை ஊத்துறோம், சோப்பை போடுறோம். யாருன்னா அழுக்கு போனதை பாத்துக்கிறப்பா. ஆனா குளிச்சுட்டு வந்தவங்க உடம்பு பாரு, அப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அந்த டவல் எடு, அந்த துணி எடு, நமக்கே நம்மளுக்கு தெரியும் உடம்பு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஆனா அழுக்கு போனதை நீ கண்ணால பாத்தியா? எப்பா எவ்வளவு பெரிய அழுக்கு போதுப்பா, எவ்வளவு கம்பு போதுப்பா, எல்லாம் பாத்துக்கிறீங்களா? குளிச்சுட்டு வந்த உடனே அப்பா உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா, இப்பதான் நல்லா இருக்கு உடம்பு, அப்பா அழுக்கெல்லாம் போச்சு. ஆனா பாத்தியா, நீ தண்ணியை ஊத்துன சோப்பை போட்டு. அதே போலதான் வாயை திறந்து இயேசு ரத்தம் என் சரீரத்தை கழுவிட்டேன், என் கண்களை கழுவிட்டேன், நாவை கழுவிட்டோம், மனதில் ஏதோ கெட்ட எண்ணங்கள் வருது அதை கழுவிட்டும் சொல்லும் போதே இயேசு ரத்தம் அதை கழுவி சுத்திகரிக்கும் போதே உன் மனது, உன் சிந்தனை, உன் இருதயம், உன் எண்ணெய் எல்லாம் ஒரு குளிச்சுட்டு வந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி அதை ஃப்ரெஷ்ஷா ஆண்டவர் மாத்துவார். கைகத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அது ஆண்டவர் சொன்னாரு. அப்புறம் பாருங்க, அதான் நம்ம என்ன பண்ணோம், அதை ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். 29 நடுராத்திலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கடைகளில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதல் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்கள் தலையிட்டு அனைத்தையும் கவனிங்க கர்த்தர் அழித்தார். 30 வசனம். அப்போது பார்வோனும் அவருடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தில் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவு இல்லாத, கவனிங்க, சாவு இல்லாத ஒரு வீடும் இல்லை. வார்த்தை கவனிங்க, சாவு இல்லாத எகிப்தில ஒரு வீடு இல்லை. நடு ராத்திரியில ஒரு மரண தூதன் கடந்து வரான். எகிப்தை பார்க்கிறான். எகிப்துல எல்லாம் வல்லரசர் நாடு, செல்வாக்கு நிறைந்த நாடு, ராணுவங்கள் நிறைந்த நாடு. நான் சொன்னேன் ஆரம்பத்துல, சாத்தான் எதற்கும் பயப்பட மாட்டான்னு. மரண தூதன் வந்த உடனே இதெல்லாம் பார்க்கல. அவன்கிட்ட ஆயுதம் இருக்குது, அவனோட படம் இருக்குது, அவன் சொல்வாக்கு எதையும் பார்க்கல. எல்லாம் தலைச்சின் பிள்ளைய சிட்டிக்கு போற நேரத்துல எடுத்தான். நடு ராத்திரில எல்லா தலைச்சின் பிள்ளை செத்து போச்சு. ஒரு வீடு, சாவு இல்லாத வீடு ஒண்ணுமே இல்லை. காலை எழுந்து பார்த்தா திடீர்னு நம்ம வீட்டாண்ட ஒரு சாவு சத்தம் கேட்டுச்சு. ஐயோ அம்மா, ஐயோ அப்படின்னு கத்தும் போது நமக்கு என்ன தோணப்படினே, நம்ம கண்ணால போய் பார்க்கணும் கூட நம்ம மனசுல ஒரு எண்ணம் வரும், பாவம் யாரும் இறந்துட்டாங்க, மாறலாச்சுன்னு அழுவுறான். கண்ணால போய் பார்க்கல, அந்த சத்தத்தை கேட்டவனும் வரும். அது போல சத்தம் அந்த எகிப்திலே உண்டாயிட்டான். ஐயோ தலைச்செம்பில செத்து போயிடுச்சு, தலைச்செம்பில செத்து போயிடுச்சு. எல்லாத்தையும் கொண்டு போய் தன்னுடைய பாகாலுக்கு முன்னாடி விற்கிறதுக்கு முன்னாடி விற்கிறாங்க, உயிர் வரவே இல்லை. அப்ப பார்வோன் நினைச்சான், நான் வணங்கின முக்கோடி முன்னோர்கள் தேவர்கள் என்னை காப்பாத்தி என் தலைச்செம்பிலை காப்பாத்த நினைச்சேன், காப்பாத்தல. அவர்களுடைய தேவன் தான். அவர்களை போய் பார்த்தா வேதம் சொல்லுகிறதே, இஸ்ரவேலிலே, இஸ்ரவேல் குடும்பத்திலே ஒருத்தம் கூட மறிக்கல. அவன் நிம்மதியா தூங்கி காலையில எழுந்துக்கிறான். ஆச்சரியப்படுறான், நம்ம எகிப்துல இருக்கிற எல்லாருமே செத்தானுங்க, இவன் நமக்கு அடிமையா இருக்கக்கூடியவன். ஆனா இவன் வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, சிரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்க, நல்லா விளையாடுறாங்க. எல்லா தலைச்சின் மேல செத்து போயிருக்கிறது. அப்போ பார்வோனுக்கு தெரிஞ்சது, அவருடைய தேவன் தான் நம்ம தேவர்களை காட்டிலும் வல்லமுள்ள தேவன், மகா பெரியமுள்ள தேவன், பயங்கரமானதை செய்கிற தேவன் என்று அவனுக்கு விளங்கிச்சு. கைகத்தடி கர்த்தரை சோதரம் பண்ணும். இப்ப என்னோட நம்ம வாழ்க்கையில கொண்டு வர பாருங்க. நம்ம வாழ்க்கையில 2019 இந்த உலகத்தை அசைத்தது ஒரு வியாதி. இந்தியா மட்டும் இல்ல, உலகத்தையே, வல்லரசு நாடு அமெரிக்கா முதல், ரஷ்யா முதல், ஜெர்மனி முதல், லண்டன் முதல், மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, லண்டன், எல்லா வல்லரசு நாடு, இங்கிலாந்து, எல்லா நாட்டையும் அசைத்தது, சாகடிச்சது. பணம் இருந்தது, பொருள் இருந்தது, லட்சக்கணக்கில் இருந்தது, கோடிகள் இருந்தது. அந்த வியாதி, அந்த கொரோனா வியாதி சுகமாக்கக்கூடிய மருந்து நீ கண்டுபிடிச்சினா
உங்ககிட்ட கோடி கணக்குல மில்லியன் கணக்குல கொடுத்த அந்த மருந்தை வாங்க எல்லா நாடும் ரெடியா இருந்தது. நீங்க தட்டி பாருங்க தெரியும். அந்த கொரோனா வியாதி நீ சுகமாக்கக்கூடிய மருந்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்ககிட்ட மில்லியனை கொடுத்து வாங்கக்கூடிய ரெடியா இருந்தானுங்க. ஏன்னா அந்த மருந்தை வாங்கி பல மருந்தை உருவாக்கி தன் தேசத்தில் இருக்கிற எல்லா அதிபதிகளுடைய பணக்காரருடைய உயிரை காப்பாத்தி கொள்ளலாம் சொல்லி ரெடியா இருந்தானுங்க. ஆனா ஒரு நாணியால, ஒரு கல்விமானாலோ, ஒரு சயின்டிஸ்டாலோ, ஒரு டாக்டராலோ கொரோனாவுடைய வியாதியை சுகமாக்கக்கூடிய மருந்த இன்னைக்கு நீங்க தட்டி பாருங்க யூடியூப்ல. கொரோனாவுக்கு சுகம், இப்ப நமக்கு உடம்பு சரியில்லைன்னு ஜுரம், ஹாஸ்பிட்டல் போறோம், டாக்டர் என்ன பண்ணுவார்? அந்த ஜுரத்துக்கு ஏற்ற ஒரு மருந்து ஊசி போடுவார். அந்த மருந்து ஊசி உள்ள போனவுடனே உன் உடம்புல இருக்கிற அந்த ஃபீவர் ஜுரத்தை இந்த மருந்துடைய வியாதி கிருமி சாகடிச்சுக்கினே வரும். மாத்திரை எழுதி கொடுப்பார், மாத்திரை போடுவோம், அந்த கிருமி அது சாகடிச்சுன்னு வந்து நம்ம ஃபீவர் நம்மளை விட்டு போகும். ஆமாவா இல்லையா? ஆனா கொரோனா வந்தவுடனே எத்தனை பேர் செத்தாங்க பார்த்தீங்களா? டாக்டர் சொன்னாரு மாஸ்க் போடு, அல்வாஸ் போட்டு கை கழுவு சொன்ன டாக்டரே கொரோனா வந்து செத்தார். பெரிய பெரிய அதிகாரிகள் அறிவிச்சாங்க, அங்க தாண்டி இங்க போவாத, இங்க தாண்டி அங்க போவாத, எல்லா இடத்துல ஊடரங்க போடு. அவங்க வீட்டை சுத்தி 10 செக்யூரிட்டி இருந்தது. 10 செக்யூரிட்டிங்க உள்ள இருந்தது. ஒருத்தனை உள்ள விடல, அவன் உள்ள இருந்தவங்க செத்தான். பெரிய பெரிய அதிகாரிகள் செத்தாங்க, கட்சி தலைவர்கள் எம்எல்ஏ கூட செத்தாங்க. நான் பார்த்தேன் கொரோனா டைம்ல டி நகர்ல பெரிய பெரிய அதிகாரி செத்தாங்க, டாக்டர் செத்தாங்க, ஸ்டாஃபுங்க செத்தாங்க, பெரிய பெரிய அதிகாரி செத்தாங்க. கொரோனாவை ஜெயிக்க யாரால முடிஞ்சுதான்? ஆனா உண்மையாலுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சபைக்கு யாராவது ஒருத்தர் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்? போன் பண்ணுவேன். அடுத்த வாரம் நான் கவனிச்சுதான் எல்லாரையும் பிரசங்கம் பண்ணுவேன், யாரெல்லாம் வந்திருக்காங்க யாரெல்லாம். அடுத்த வாரம் போன் பண்ணுவேன். பிரதர் பேரு ராஜன். பிரதர் என்னாச்சு பிரதர், ஏன் சர்ச்சுக்கு வர கேட்டேன். ஐயா இந்த கொரோனா வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் இல்லையா, அந்த இடத்துல எத்தனை பேர் சேர்த்துக்காங்க. ஒவ்வொரு நாளும் சேர்த்து ஒருத்தரா டச்சர்ல கொண்டு போறாங்கயா. பாடி கூட கொடுக்க மாட்டாங்கயா வீட்டுக்கு. உள்ளே நெருப்புள்ள எரிச்சு சாம்பலாக்கி வெளியெடுத்து ஒரு சின்ன கவர்ல கட்டி சாம்பலை கொடுக்குறாங்கயா. பயமா ஹாஸ்பிட்டல் இருக்கேன். நான் சொல்ல எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கேன்? ஐநா வந்து ஈஸியா ஹாஸ்பிட்டல் இருக்கேன். நான் சொல்ல நான் வரேன். ஐயா ஐயா உங்களை விட மாட்டாங்கய்யா, தப்பா நினைச்சுக்காதீங்க, யாருக்கும் அலோடு இல்லையா, யாருக்கும் அலோடு இல்லை, நீ வர முடியாதுயா. நான் சொல்ல நான் வரேன். வேணாம் ஐயா, இந்த வியாதி எல்லாருக்கும் பரவுற வியாதியா, உங்களுக்கு ஏதாவது வந்துருப்போம். எனக்கு எதுவும் வராதப்பா, ஏசப்பா கூட நான் வரேன். உண்மையா சொல்றேன், சாட்சியா சொல்றேன். பைக்கத்துக்கு போனேன், நேரா போனேன், அவரை போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆண்டோடைய திரும்பி நான் உள்ள போயிட்டேன். நான் அவரை கூப்பிட்டு உள்ள நான் அந்த தம்பி கிட்ட பேசி இருக்கிறேன். கண்ணால பார்த்தேன் பேசி இருக்கிறேன். ஒருத்தர் கொரோனால சேர்த்து டச்சர்ல கொண்டு போறான். துபரியா கொரோனால சேர்த்துட்டாரியா, அவனை அந்த நெருப்புல உள்ள பொழுது கொண்டு போறாங்க. நீங்க சீக்கிரம் போயிட்டீங்க. நான் சொன்னேன், அப்பா இந்த கொரோனாவை காட்டில இயேசு பெரியவர், அவருடைய ரத்தம் என் மேல இருக்குது, என்னை எதுவும் டச் பண்ணாது. உன்னையே இந்த கொரோனால இருந்து சுகமாக்கி சர்ச்சில் கொண்டு வந்து நிறுத்த என் இயேசுவால முடியும், அவருடைய ரத்தத்தினால முடியும் சொல்லி அதே ஹாஸ்பிட்டல் நின்னுக்குன்னு உள்ள கூட விடல. பாஸ்டர் வெளியே நின்று ஜோம் பண்ணிட்டு போகட்டான், உள்ள வராது கேட்டான். பரவாயில்ல சொல்லி வெளியே நின்று அந்த மகனுக்கு ஜோம் பண்ணி எல்லாருக்கும் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அடுத்த வாரமே நம்ம சபைக்கு வந்து உக்காண்டான், எடுத்து மைக்க பிடிச்சி சாட்சி சொன்னான். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், ஐயா வந்து ஜோம் பண்ணாரு, ஏசு ரத்தத்தை சொன்னாரு, ஏசப்பா சுகம் கொடுத்தாருன்னு வந்தாங்க. ராமே சொல்லுவோமா, அல்லையா சொல்லுவோமா. ஒரு பெரிய பிளாட், அந்த பிளாட்ல பெரிய பிளாட், அதுக்கே பேனர் போட்டிருந்தாங்க, இந்த பிளாட் உள்ள யாரும் உள்ள போகும்போது தடை செய்யப்பட்டு இருக்குது. காரணம் கொரோனா ஒரு குடும்பத்தில் இருக்குது. அந்த பிளாட்ல 15 வீடுக்கு ஒருத்தோட வெளியே வரல, காக்கா கோரி கூட வெளியே வரல. நான் மேல போனேன், செக்யூரிட்டி சொன்னா நீ உள்ள போறேன். நான் போறேன், வண்டியாக அப்படி போனேன், மேல போனேன். கதவு கூட திறக்கல, உண்மையா சொல்றேன், டோரை கூட ஓபன் பண்ண. அவங்க கேட்டாங்க, ஐயா நீங்க உள்ள வராதீங்க, அங்க இருந்தே நீங்க பண்ணுங்க. நான் சொன்ன உடனே பயப்படாதீங்க, ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு சுகம் தருவாரு. அந்த பிளாட்லயே போயிட்டு அவங்களுக்கு பிரேயர் பண்ணிட்டு. எதுக்கு சொல்றேன்னா, ஏசப்பா நம்ம கூட இருக்கிற வரைக்கும், இயேசு ரத்தம் நம்ம மேல இருக்கிற வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போனேன். டி நகர், கொரட்டூர், சைதாப்பேட்டை, சிந்தாரப்பேட்டை, எல்லா பொஷோவுக்கும், நுங்கப்பாக்கம், எல்லா இடத்துக்கும் நான் போனேன்.
நான் போகும்போது உண்மையாலுமே சொல்றேன், 2 கண்ணால பார்த்தேன், ரோடே சிலோடு இருந்தது. அந்த கொரோனா டைம் கிலோன்னு இருந்தது. ஆனா எல்லா இடத்துலயும் நான் போய் சுத்தி டாக்ஸ் கொடுத்து மெடிசன் கொடுத்து சுத்தி இருந்தேன். ஒரு வியாதி, ஒரு ஜுரம் 2019 இருந்த கொரோனா 5 வருஷம் இருந்தது. ஒரு நாள் என்ன டச் பண்ணல. ஏன் தெரியுமா? அதை காட்டில பெரியவர் இயேசுயா கூட இருந்தார். கைக தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நம்ம சபையில ஈஸ்வரம்மா உட்காந்து அவங்களை கேட்டு பாருங்க. அவங்க வீட்டுல வந்து ஜெப கூட நடத்துறேன். எனக்கு போன் பண்ணி, எப்பா நீ வர முடியுமா? நிறைய டிராபிக் பண்றாங்க, எல்லாரையும் வண்டியை பிடிச்சிடறாங்க, ஆளுங்களை பிடிச்ச வர முடியாது. சொன்னா வருவேன், கர்த்தர் கொண்டு வருவார். எந்த இடத்துக்கு கர்த்தர் அவருக்கு பயப்பட எந்த கொரோனாவையும் நான் டச் பண்ண முடியாது. எல்லாரும் சேர்ந்து நான் பண்ண ஜெபம் பண்ணோம், உபவாசித்தோம், கண்ணீர் விட்டோம். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், மோகன்சி நாசரையா, எல்லா பரிசுத்தவான்கள் ஜெபித்தாங்க, உபவாசித்தாங்க. அந்த கொரோனா அப்படியே கர்த்தர் அழித்து போட்டார். பெரிய பெரிய பணக்கார கோடீஸ்வர பாவம் செய்து எல்லாம் செத்தாங்க. வேதம் சொல்லுகிறது, எகிப்தில் இருந்த எல்லாருமே செத்தானுங்க. ஆனா இஸ்ரவேல் எல்லாரையும் கர்த்தர் காப்பாத்தினார். இஸ்ரவேல் யார்? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம எல்லாருமே இஸ்ரவேலா இருக்கிறோம். இயேசு அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம், இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தம் நம்ம தலைமையில் இருந்ததுனாலே, நம்ம குடும்பத்து மேல இருந்தனாலே கொரோனா நம்மள தொட முடியல. உலகத்தின் அதிபதியாக சாத்தானு கூட நம்மள அப்பயும் தொட முடியாது, இனிமேலும் தொட முடியாது. கைகளை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இனிமேல் நமக்கு அதுதான் வேதம் சொல்லுங்க. சங்கீதம் 91 அதிகாரம் 10ஆம் வசனத்துல, சங்கீதம் 91:10 எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். சூப்பர், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வாதை, அது ஒண்ணு மட்டும் சொல்ல முதல்ல. வாதை என் கூடாரத்தை அணுகாது. சத்தமா சொல்லுங்க. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. இதுவும் அர்த்தம் இருக்குது, நல்ல கவனிங்க. வாதை என்பது என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. வாதை என்பது உலகத்துல வருகிற வியாதிகள், மரணம், ஆபத்து, தீமைகள், பொல்லாப்பு, விபத்து, பிசாசுடைய கிரிகள், இதுதான் வாதை. கூடாரம் என்பது என்னன்னா நம்மளுடைய சரீரம். கூடாரம் என்பது எது? தேவன் எவ்வளவு நாணம் உள்ளவர் பாருங்க, நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கார் பாருங்க. அப்பயே சொல்லிட்டாரு, என்ன சொல்றாரு? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு. எப்படி இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வியாதிகள், மரணங்கள், ஆபத்துகள், சாத்தானுடைய கிரிகள் வந்தாலும் இயேசு ரத்தம் உன் மேல இருக்கும் போது, ஏசப்பா நம்ம கூட இருக்கும் போது அவர் சொல்றாரு, பொல்லாப்பு என் கூடாரத்தை, என் சரீரத்தை, என் குடும்பத்தை அணுகாதுன்னு ஆண்டவர் அப்பயே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து இன்ன வரைக்கும் நம்மளை பாதுகாத்து வருகிறார். இனிமேலும் நம்மளை பாதுகாத்து வருகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. இயேசுவின் ரத்தம் என் தலை மேல இருக்கிறது, என் குடும்பத்து மேல இருக்கிறது. ஆமென். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஆமென். புரியுதுங்களா? உலகத்தை எல்லாம் வரலாம், நமக்கு எதுவும் வராது. எல்லா உலகத்தை நம்ம வாழணும். ஏன் வராதுன்னா நம்முடைய பலன் இல்லை, நம்முடைய திறமை இல்லை, நம்முடைய நாணம் அல்ல, நம்முடைய அறிவு அல்ல. எது? இயேசுவின் ரத்தம் நம்ம மேல இருக்கிறதுனால, இயேசு ரத்தம் நம்ம குடும்பத்து மேல இருக்கிறதுனால சாத்தானும் அவனுடைய வாதை, எந்த வியாதி நம்மளை அணுகவே அதை வாய்னால அறிக்கை செய்யணும், வாய்னால சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லணும். உங்க பிள்ளைகள் மேல, உங்க குடும்பத்து மேல, உங்க குடும்பத்து மேல, எல்லாருமே நீங்க வாய்னால அறிக்கை செய்யணும். பிராவே சொல்லுவோமா? சரி, ரெண்டாவது இப்ப எதை பார்க்க போகிறோம்னா, இதை பார்த்து முடிக்க போறோம். ரெண்டாவது, முதலாம் நாம் பார்த்தோம் உலகத்துல இருக்கிற அழிவு. அதுல இருந்து எப்படி ஆண்டவர் இஸ்ரவேலை காப்பாற்றினார், நம்மளை எப்படி காப்பாற்றுவான்னு. எகிப்து என்பது உலகம், இஸ்ரவேல் என்பது நம்ம சபை சொன்னேன். அந்த ஆட்டுக்குட்டி என்பது இயேசுவின் ரத்தம். ரெண்டாவது எதை பார்க்க போகிறோம் என்றால் இயேசப்பாவுடைய வருகை. இதிலே இயேசுவின் ரத்தத்தை பார்க்க போகிறோம். இயேசப்பாவுடைய வருகை. அந்த வருகையிலே என்ன நடக்கும்? இந்த உலகத்தை முழுவதுமாக தேவ தூதர்களால் அழிக்கப்படுவார்கள். ஆனா இயேசுவின் ரத்தம் நம்ம இருக்கும் போது நம்ம காப்பாற்றப்படுவோம். இப்ப இயேசப்பாவுடைய வருகை, அதை குறித்து இப்ப கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். யோசுவா 2ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு 2ஆம் அதிகாரம் 271ஆம் பக்கம், இயேசப்பாவுடைய வருகை. இதை குறித்து ஆவியானவர் ஒரு வெளிப்பாடை நமக்கு தருவார். சத்திய ஆவியானவர்
நம்மளை சங்கத்துல போதித்து நம்மளை எடுத்து எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த யூடியூப் சேனல் பார்க்கிறோம், நீங்களும் அதை எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். பாருங்க யோசுவா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 3ஆம் வசனம் எடுக்காதங்க, என்ன கவனிங்க, நான் வாசிக்கிறேன். 3ஆம் வசனம். அப்போது எரிகோவின் ராஜா ராபாக்கா மண்டையிலே ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை